இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அந்த சட்டம் இல்லை. நீங்கள் இப்படி மாற்றணுமான சட்டத்தில் நீங்கள் வேணால் கேஸ் போட்டு மாற்றிக்கோங்க. தயாரிப்பாளருக்கு 50%, 25% மியூசிக் டைரக்டருக்கு, 25% பாடல் எழுதினவங்களுக்கு. ஏன்னா அதே பாடல் தான் பாடல் எழுதினவங்களுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. ஸோ 25% அப்படிங்கிறது இந்த பாடல், ஏன்னா அந்த வரி தான் நீ பாடுற அப்படிங்கனால. இந்த ரூல்லையும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் உள்ள பாடுற பாட்டுக்கெல்லாம் வந்து இது வராது. நீ டிக்கெட் வாங்கிட்டு பண்ணாதான் உண்டுன்னு சொல்லி வராங்க. இப்போ ராஜா சார்லாம் எழுத வரும்போது, பாடல் பார்க்க வரும்போது, ஒரு தயாரிப்பாளர் அவரோட ரைட்ஸையும் சேர்த்து எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு எனக்கு ஒரு படம் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் வந்து நிற்பாங்க. ஃபஸ்ட்டு ராஜா சார் வீட்டுக்கு வந்து ராஜா கால் ஷீட் வாங்கின பிறகு தான் கதையை ரெடி பண்ணுவாங்க. நான் அப்போது அவர் எல்லாம் வாங்கி அவர்கிட்ட இருந்தது. அவருக்கு அப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம், ஒரு 40-50 பேட்டியில் ஒரு 40-50 பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு அவர் காசே வாங்கிக்கல, இந்த படம் காசே வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே காசு பிரச்சனை இல்லை. பட் இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். கேபிள்கிட்டேருந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக உனக்கும் கேபிளுக்கும் சண்டை இருக்குது. இப்போ நான் தான் கேபிள்கிட்ட வாங்கிட்டேன்ல, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீ என்னை செருப்பில் அடிப்பியா மாட்டியா?